ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா பெஸ்ட் டீல் டிவி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அதன் பிறகு அந்த நிறுவனம் மூடப்பட்டது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக இந்த நிறுவனம் மூடு விழா கண்டது. முன்னதாக இந்த தொழிலுக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா ஆகியோர் தொழிலதிபர் தீபக் கோத்தாரி என்பவரிடம் 60 கோடி ரூபாய் வரை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களின் தொழிலை விரிவுபடுத்துவதாக கூறி பணம் வாங்கியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் அதன் பிறகு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 60 கோடி ரூபாயை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா ஆகியோர் தொழிலில் முதலீடு செய்யாமல் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் தொழிலதிபர் தீபக் கோத்தாரி குற்றம் சாட்டியுள்ளார். தீபக் கோத்தாரி பணம் கேட்டபோது ஆண்டுக்கு 12% வட்டியுடன் பணத்தை தருவதாக ஷில்பா ஷெட்டி கூறியதாகவும், ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை வழங்கவில்லை என்றும் தீபக் கோத்தாரி மும்பை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகாரை ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ்குந்த்ரா ஆகியோர் மறுத்தனர். தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். எனினும் தொழிலதிபர் தீபக் கோத்தாரியின் புகாரின் பேரில் போலீசார் ஷில்பா ஷெட்டி, ராஜ்குந்த்ரா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்கு ஆஜராகும்படி ராஜ்குந்த்ராவிற்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் ராஜ்குந்த்ரா கடந்த மாதம் போலீசில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தார். ரூபாய் 60 கோடியில் குறிப்பிட்ட பகுதியை நடிகை பிவாசு பாசு மற்றும் நேகா துபியா ஆகியோருக்கு கட்டணமாக கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். 5 மணி நேரம் நடந்த விசாரணையில் ராஜ்குந்த்ரா சில முக்கிய கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை. இதையடுத்து போலீசார் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி ராஜ்குந்த்ராவிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். நடிகை ஷில்பா ஷெட்டியின் வீட்டுக்கு சென்றே அவரிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவரின் விளம்பர கம்பெனி வங்கிக் கணக்கில் நடந்த பண பரிவர்த்தனைகள் குறித்து கேட்டறிந்தனர். அதோடு ஷில்பா ஷெட்டியிடமிருந்து பெறப்பட்ட முக்கிய ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் ராஜ்குந்த்ராவின் வங்கிக் கணக்கிலிருந்து நடிகை ஷில்பா ஷெட்டி உட்பட 4 நடிகைகளின் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டிருப்பது உறுதியாகி இருந்தது. இதனால் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ்குந்த்ராவுக்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர். இந்த குற்றச்சாட்டுகளை ஷில்பா ஷெட்டியின் வழக்கறிஞர் பிரசாந்த் பாட்டீல் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை. இந்த விவகாரம் ஏற்கனவே தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தால் விசாரிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தை கலைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஷில்பா ஷெட்டி கடந்த 2016ஆம் ஆண்டே அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பதவியிலிருந்து விலகிவிட்டார். எனவே அதற்கு பிறகு நடந்த நிதி சிக்கல்களுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதே காரணத்தை சுட்டிக்காட்டி தங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கும் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என ஷில்பா ஷெட்டி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள், முதலில் 60 கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட்டாக செலுத்துங்கள், அதன் பிறகு வெளிநாட்டுக்கு செல்லலாம் என அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். அதோடு வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.